சுக்கிர பகவானின் அற்புதமான ஒரு பேச்சு. இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு களத்திராதிபதி, விரையாதிபதி, 7-12 கூடைய அதிபதி. சாதாரண விருச்சிக ராசி அன்பர்கள் ஏதோ உழைப்பீங்க, போயிட்டு இருப்பீங்க, ஏதோ ஏன்னா உங்கள் ராசிநாதன் செவ்வாய்ங்க, அதனால் கொஞ்சம் முன்கோபமும் இருக்குது. ஆனால் முன்கோபத்தோட உங்களுக்கு ஒரு தன்மானமும் இருக்குது. அதே சமயம் எல்லாரையும் அரவணைச்சுட்டு போகிற ஒரு இதுவும் இருக்குது. அந்த வகையில் உங்களுக்கு கொஞ்சம் உணர்ச்சி வேகம் அப்படின்னா சந்தோஷத்துக்கும் ஒரு சந்தோஷம். அதே சமயம் வாழ்க்கை துணை வந்த உடனே உங்களுக்கு ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். எப்போவுமே ஒரு உயர்வுங்கிறது வாழ்க்கை துணை வந்த உடனே தான் உங்களுக்கு இருக்குது. அதே சமயம் விரையாதிபதியும் அவர் தாங்கிறதுனால ஏதாவது ஒரு வகையில் செலவு பண்ணணுங்கிற ஒரு ஆர்வம் இருந்துகிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு வகையில் ஒன்று ஊருக்கு போயிட்டு அதுக்கு செலவு பண்ணுறது, கோவில்னு இல்லைன்னா உத்தியோகத்துக்காக சும்மா போயிட்டு வருது, இல்லைன்னா ஹோட்டல் அது இதுன்னு போயிட்டு வருது, ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு, ஏதாவது ஒன்று உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். செலவில் ஒரு பிரியம். அந்த 7-12 கூடிய அதிபதி சுக்கிர பகவான் இதுவரைக்கும் எங்கே தானே உங்களோட ஜீவனஸ்தானம் அப்படிங்கிற 10ஆம் இடத்துல இருந்தார். 10ஆம் இடம் கூடவே கேதுவும் இருந்தார். உத்தியோகத்தில் கொஞ்சம் பரபரப்பாக இருந்தீங்க, வேலை பளு அதிகமாக இருந்தது, சமாளிக்க முடியல, ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருந்தீங்க, உருட்டி பிரட்டி. தொழில் வியாபாரத்துலையும் இப்படி தான். அக்கடான்னு ஒரு 5 நிமிஷம் உட்காந்து பொறுமையாக இருக்கலாம்னா முடியல, ஏதோ வேலை, அவ்வளோ வேலை இருந்துகிட்ருக்கு. அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் ஜீவனஸ்தானத்தை விட்டு விலகிறது கொஞ்சம் பரவாயில்லை. ஆனால் என்ன, லாபஸ்தானத்தை வந்து நீச்சம் அடைகிறார். 11ஆம் இடத்துல நீச்சம் அடைகிறார். அப்படிங்கும்போது என்ன ஆகும், நம்ம அதுக்கு உண்டான ஒரு இதை எடுத்துக்கணும். இப்போ லாபம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு லாபம் குறையும். லாபம் எப்படி குறையும், அதை உட்காந்து கவனிக்கணும். எந்த விஷயத்தில் இந்த லாபம் குறையிறது நமக்கு, அதை எப்படி சரி கட்டினா லாபம் வரும் அப்படிங்கிறத நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். அதுவே உத்தியோகத்தில் தேவையில்லாத குழப்பங்கள், தேவையில்லாத பிரச்சனைகள் இதெல்லாம் வரும். இந்த உத்தியோகத்தை விட்டுட்டு போயிடலாம்ப்பா, வேறு உத்தியோகத்துக்கு போகலாம் அப்படின்னு. ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும், உத்தியோகத்தில் கவனமாக இருக்கணும். ஏன்னா பேயை கண்டு பயந்து போய் பிசாசுக்கிட்ட போய் மாட்டிக்கிறோங்கிற மாதிரி அந்த மாதிரி பண்ணிக்கூடாது. கவனமாக இருக்கணும் ஒவ்வொரு விஷயத்துலையும். உத்தியோகத்தில் நமக்கு ஒரு உயர்வு வரணும் அப்படின்னா அதுக்குண்டான கவனமாக இருந்து அந்த வேலைகளை கரெக்டாக செஞ்சாலே மேல் அதிகாரிகள் நம்மள்கிட்ட ரொம்ப இதாக இருப்பாங்க. அதுக்குண்டான உயர்வுகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும்.